ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உதவிக்கு தேவைப்படும் நேரத்தில் யாருமே இல்லை என வருந்திக் கொண்டே இருக்காதே. நம்பிக்கையாக நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை மறந்தும் விடாதே. தைரியமாக போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். இன்றே பலிக்கப் போகும் உனக்கான தெய்வ வாக்கு இது. இனி கஷ்டங்கள் எல்லாம் குறைவதை கண்கூடாக நீ காணப்போகிறாய். உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் என்னுடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தியதும் இல்லை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கவலைப்படாதே, அயர்ந்து போய்விடாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நான் உனக்கு தருவேன். நீ அதை அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் எல்லாமே உன்னை தேடி வரும். இந்த உலகில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உலகை சற்று திரும்பிப்பார். உன்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஏராளம் பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். துன்பப்படாத மனிதனே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அனைவரும் அதை கடந்துதான் ஆக வேண்டும், அனுபவித்துதான் தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளித்தர உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். உன்னை என்னுடைய இமை போல் காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா பிள்ளையே? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் பிள்ளையே, எதற்குமே கலங்காதே. நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் கையில் இருப்பதையும் நீ இழந்துவிடும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய். எனவே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழவழிப்பார். உனக்கு துணையாக நான் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு நம்பு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நிறைவேறதான் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அத்தனையும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது எல்லாம் போனவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக உன் மனதில் வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நான் உனக்கு வழிவகை செய்வேன். உன் காத்திருப்பு நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. அனைவராலும் நீ பாராட்டப்பட போகிறாய். அனைவரும் பிரமித்து பார்க்கும் அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். எது வந்தாலும் துவண்டு போய்விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும். நீ இது நாள் வரை ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். நீ எதற்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப் போகிறது.
இது நாள் வரை நீ மனதால் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க விடுவேன் உன் சாயி தேவா? ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் கஷ்டங்களுமே ஆகும். சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இரு. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் செய்வது என்ற வார்த்தையை மீண்டும் உச்சரிக்காதே. உனக்கு வரும் இடையூறுகளும் துன்பங்களும் உன்னை நல்ல வழிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதே இல்லை. சிலருக்கு அது படகாகவும், சிலருக்கு அது ஏணியாகவும், வேறு சிலருக்கு அது வீடாகவும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். சிலருக்கு நல்லது மட்டுமே நினைந்து கொண்டிருக்கும், சிலருக்கு துன்பங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கும், வேறு சிலருக்கோ நன்மையும் தீமையும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையின் வலிமைகளால் தான் அப்படி மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால் பின் இறைவனின் பதில்தான் என்னவாக இருக்க முடியும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் எனக்கு மட்டும்தான் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் என்பது எவருமே இல்லை. யாரிடம் வேணாலும் போய் கேட்டுப்பார், நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என் வாழ்க்கையில், எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று யாருமே உன்னிடம் சர்வ நிச்சயமாக கூறவே மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் ரகசியமே அதுதானே. இது நாள் வரை யாருக்கும் எந்த தீங்கும் நீ இழைத்ததே இல்லை, யாரை பற்றியும் அவதூறாக பேசியதும் இல்லை. என் வார்த்தை மட்டுமே வேத வாக்கு என்று நான் கூறுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாய்தானே. இதோ உன் காத்திருப்புக்கான என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உன் முகம் மலர்வதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். நீ எப்படி வேணுமானாலும் என்னை பார்த்துக்கொள். என்னை உன்னுடைய சகோதரனாக நினைத்துக்கொள், உன்னுடைய தகப்பனாக நினைத்துக்கொள், உன் தாயாக வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் என்னை உன்னுடைய உறவாக நினைத்துக்கொள். எனக்கு எப்பொழுதுமே பூஜை செய்து கொண்டே இரு, எனக்கு நிவேத்தியங்களை வைத்துக்கொண்டே இரு நான் என்று எப்பொழுதுமே நான் கூறியதே இல்லை. என் மேல் முழுமையாக நம்பிக்கை மட்டும் வைத்துவிட்டால் போதும். அந்த நம்பிக்கைக்கு மேல் 100 மடங்காக நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, இது நாள் வரை நடந்ததை யாராலும் மறுக்கவே முடியாது. அதேபோல உன் வாழ்க்கையில் நிகழப் போவதை கூட உன்னால் எதை செய்தும் நிறுத்திவிடவே முடியாது. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்காக மாறிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் அன்றாட கடமையை செய்து கொண்டே இரு. நீ நம்பிக்கையோடு காத்திருப்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் ஆசிர்வாதம் உனக்கு புரிவேன். எனவே முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாமல், வரப்போவதை நினைத்து நினைத்து பயம் கொள்ளாமல், அப்படியே அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் அல்லவா? அப்படியே கடந்து சென்றுவிடு. காலம் என்பது எப்பொழுதுமே என்றைக்குமே நம் கேள்விக்கு விடை கொடுப்பதே இல்லை.
பதில் கிடைக்கும், பதில் கிடைத்தே தீரும் என்று நம்மை நாம் பழக்கி வைத்திருக்கதால்தான் அந்த காலத்திடம் போய் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் விடை என்பது கிடைக்கவே கிடைக்காது என்பதை முழுமையாக புரிந்து கொள். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் ஆணவம் என்பது நிச்சயமாக காணாமல் போய்விடும். வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என எதிர்பார்ப்பதை விட தற்போது நம் கையிடம் என்ன இருக்கிறதோ, நம்மிடம் இப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை வைத்து முன்னேறும் வழியை காணலாம். முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம், ஓடிக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். அப்பொழுது வாய்ப்பு வந்தால் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு வாய்ப்பு வரும் என்று அப்படியே உட்கார்ந்து இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவது மிக மிக சிரமமாகவே இருக்கும். நீ அடைய விரும்பியதை, உன் மனம் ஆசைப்பட்டதை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் அடையப் போகிறாய். மன நிம்மதியோடு நம்பிக்கையோடு ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக கேள். உனக்கு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ வைப்பேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, இன்னும் எத்தனை காலம்தான் மெழுகுபர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காகவே உன் வாழ்க்கையை கரைத்து கொள்ளப் போகிறாய்? நீ உருகுவதை பார்த்து என் மனம் தவியாய் தவிக்கிறது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களே மறந்துவிட்டு, அவர்களையே மறந்துவிட்டு மீண்டும் அவர்களிடமே போய் அவர்களின் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் கரைந்து கொண்டிருக்கிறாயே. ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் மனதை மாற்றிக்கொள்ள இயலவில்லையா? அல்லது உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா? உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மீண்டும் உன்னை வந்து கோபப்படுத்தினாலும் நீ அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாய். உன்னுடைய மனம் அவ்வளவு மென்மையானது. இவ்வளவு அடிகளை பட்ட பிறகும், இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகும் மீண்டும் அவர்களுக்காக தவிக்கிறாயே. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உள் மனம் விரும்புகிறது. உன்னுடைய இந்த பண்பான குணம், நல்ல குணம் அவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்றுதான் எனக்கு புலப்படவே இல்லை. உன்னுடைய உண்மையான பாசத்தை அவர்கள் அறிந்திருந்தால், உணர்ந்திருந்தால், புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள். தங்கமே, நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்கவே முடியாது. நான் இருக்கிறேன், பயப்படாதே. குழந்தையே, நான் இப்பொழுது கூற வருவதை முழுமையாகவும் கவனமுடன் கேள். உன்னுடைய வேதனையிலிருந்து நீ வெளிவருவாய். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. அனுபவிப்பது, நீ சோதனைக்கு ஆளாகுவது எல்லாமே உன்னுடைய விதி பயனால்தான். அந்த விதிக்கு மூல காரணம் உன்னுடைய கர்மாவாகத்தான் இருக்கக்கூடும். முதலில் நீ உன் கர்மாவிலிருந்து வெளிவர வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீ வாழ முடியும். வாழும் வாழ்க்கை, வாழும் காலம் வரை உன்னுடைய கர்மாவிற்கு காரணக்கர்த்தா நீயாகத்தான் இருக்கிறாய். நீ செய்யும் செயல் வடிவம்தான் கர்மாவாக உருவெடுக்கும். கர்மா என்பது உன்னுடைய கெடு பலன்களை மட்டும் காட்டுவது அல்ல. இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதுதான் உன்னுடைய கர்மா. நீ செய்யும் நல்லவைகளுக்கு நல்ல கர்மாவாக புண்ணியங்களை சேகரித்துக் கொள்வாய். அதேபோல் நீ செய்யும் தீய செயல்களுக்கு கர்மாவாக பாவங்களையே நீ சேகரித்துக் கொள்வாய். எனவே சிந்தித்துப் பார். நல்ல செயல்களை செய்ய வேண்டுமா, தீய செயல்களை செய்ய வேண்டுமா என்பதை யோசித்து பின் முடிவை சொல்லிக்கொள். எனவே என் குழந்தையே, நீ செய்யும் செயல்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல், யார் மனதையும் காயப்படுத்தாமல், யார் கண்ணிலிருந்தும் கண்ணீரை வரவிடாமல் பாதுகாப்பாக இருந்து கொள். மறந்தும் கூட மற்றவர்களை காயப்படுத்தி எண்ணி விடாதே. மனதார ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி
அதை எப்படி வெற்றியடைவதற்கான வழி என்பதை யோசித்து யோசித்து உன்னுடைய அனைத்து காரியங்களையும் செய். அதுவே நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய வழியாகவும் சூட்சமமாகவும் இருக்கும். பொதுவான விஷயங்களை அமைதியாக கூர்ந்து கவனித்து ஓரிரு வார்த்தைகளில் பதிலை சொல்ல பழகிக்கொள். நடப்பது அனைத்தையும் அமைதியாக நின்று கொண்டு பார்ப்பதை உன்னுடைய நோக்கமாக வைத்துக்கொள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்க கற்றுக்கொள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு உன்னுடைய எண்ண ஓட்டங்களை கவனிக்க துவங்கு. ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே நீயாகி விடுவாய், உன் வாழ்க்கையாகிவிடும் அதுவும். எனவே உன் எண்ணங்களில் எதிர்மறை வேண்டவே வேண்டாம், நயவஞ்சகம் வேண்டவே வேண்டாம், மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டாம், மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் வேண்டாம். எப்பொழுதும் நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றினாலும், எதிர்மறை எண்ணங்களே வந்து சூழ்ந்து கொண்டாலும் அதை தடுத்து நிறுத்தி உன் மனதை எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்திலேயே வைத்திருக்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் எண்ணமும் உன் சொற்களும் எப்பொழுதும் நேர்மறையாகவே இருக்கும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக நிம்மதியாகவே இருக்கும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் பூரண அருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு என் பிரியமே. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தட்டிவிடவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே சிந்தித்து சிந்தித்து நான் உனக்கு நடத்தி வைப்பேன். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ நினைத்தால் கூட தடுக்கவே முடியாது. என் பார்வை எப்பொழுதுதான் உன் மீதுதான் உள்ளது என் குழந்தையே. உனக்கு என்ன வேண்டும், உன் வாழ்க்கையில் என்ன கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நீ ஆனந்தமாக இருப்பாய், உன் முகத்தில் எப்பொழுது ஆனந்த கண்ணீர் வரும் என்பதை யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் வரமாக. என்னுடைய வரத்தை பெற்றுக்கொண்டு அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ பழகு. முடிந்ததை நினைத்து வருந்தாதே, உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கலங்காதே. இனி என்னாகுமோ ஏதாகுமோ என்று பதறாதே. இப்பொழுது இந்த நொடி உன் சாயப்பா கொடுத்திருக்கும் வரத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நிறைவேறும், நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு வசமாகும். என் உயிருக்கு உயிரான குழந்தை நீ. உன்னுடைய அன்பை வேறு எதாலும் ஈடுகட்டவே முடியாது. என்மேல் பாசத்தை பொழிகிறாய். என்ன வேதனையாக இருந்தாலும், என்ன சோதனை காலமாக இருந்தாலும் என்னை நினைப்பதையும் எனக்கு பூஜை செய்வதையும் எனக்கு உணவளிப்பதையும் நீ என்றுமே மறந்ததே இல்லை குழந்தையே. உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல ஒழுக்கமும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. நீ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல், உனக்கு மகிழ்ச்சியை தராமல், உனக்கு ஆனந்தத்தை கொடுக்காமல் வேறு என்ன வேலை உன் சாயப்பாவிற்கு? எனவே நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியாகவும் விசுவாசமாகவும் இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாயோ அதே போல் எப்பொழுதும் இருப்பாய். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக உண்டு. நம்மளுடைய பந்தம் ஜென்ம ஜென்மமாய் சேர்ந்தே இருக்கும், தொடர்ந்தே இருக்கும். என்னுடைய பரிபூரணமான ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என் பிள்ளையே. எனவே உன் சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு, வாக்கை கேட்டு அதன்படி நட. உன் வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே முடியும், வெற்றிகரமாகவே நிகழும். என் அன்பு பிரியமே, ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அதனை உன்னால் செய்யவும் முடியும், அதை செயல்படுத்தவும் முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் கடிகாரம் எப்பொழுதுமே உயர்ந்த இடத்தை அடைந்து இருக்கிறது. அதே போல நீயும் உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைத்தால்
தன்னம்பிக்கை கொண்டு உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல ஒரு நாள் நிச்சயமாக நீ உயரத்தை அடைந்தே தீரலாம், தொட்டே விடலாம். இன்பமும் துன்பமும் எல்லாம் சாயப்பாவின் கட்டளைப்படியே உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி உன் வாழ்வில் மங்களம் மட்டுமே நிறையப் போகிறது. பயப்படாதே என் குழந்தையே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்காக உன் சாய் அம்மாவாகவும் அப்பாவாகவும் அனைத்துமாகவும் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் 2 பக்கங்கள், மகிழ்ச்சி துன்பம் இரண்டையும் சமநிலையில் திருப்பி பார்த்தாயானால் எல்லா பக்கமும் எல்லா புத்தகமும் சரிசமமாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே சோதனையிலேயே இருக்கிறோமே, நம் வாழ்வுக்கு விடியலே இல்லையா என்று நினைக்காதே. உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக கூடி வந்து கொண்டே இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள் மட்டுமே நிகழும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை சந்தோஷ நிறைவான வாழ்க்கையாக மாறும். அது நிச்சயம். குழந்தையே, எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரணம் இல்லாமல் இது நமக்கு நடந்திருக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. கடைசி முடிவில்தான் உனக்கு தெரியும் எதற்காக இது நம் வாழ்வில் நடந்தது. இது நடந்ததால் நம் வாழ்வில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதும் உனக்கு புரியும். எல்லாவற்றுக்கும் பின்னால் காரணம் நிச்சயமாக இருக்கும். அந்த காரண காரியம் உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும், உன் வாழ்க்கையை மேம்படுத்த. அதே போல அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் ஒவ்வொரு நல்லதும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிர்வாதத்தால் தான் அது கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புவான். ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு பசியறிந்து பாலூட்டுவாளோ, என்ன தேவை என்பதை அறிந்து அறிந்து செய்வாளோ, அதே போல என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து இந்த சாயியும் செய்வேன். எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன். நான் இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே. கவலையே வேண்டாம். முழுவதுமாக என்னையே நம்பு. நடக்கப் போகும் அதிசயத்தை காத்து மெய்சிலிர்த்து நிற்பாய். நடக்கவிருக்கும் அதிசயத்தை கண்குளிர ரசிப்பாய். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏதுவாக நான் உன் இல்லம் தேடி வருவேன். உன்னிடமேயே இருப்பேன். உன் வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா உனக்கு செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நடக்கும் போது மறந்தும் கூட மறுத்து விடாதே. உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகிறேன். கலங்காதே என் பிள்ளையே. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உன் எண்ணங்களெல்லாம் விரைவிலேயே ஈடேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் பிள்ளையே. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாக கூட இருக்கட்டும், தாங்கவே முடியாத வேதனையாகவும் இருக்கட்டும், நம் மாதாவாக, நம் குருவாக, நம் ஆசானாக, அனைத்துமாக நம் சாயி நம் இதயத்தில் ஆசனம் போற்று விட்டிருக்கிறார். அவரை மனதார சரணடைவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் அனைவர் மனதிலும் சாந்தி நிலவிக்கொண்டே இருக்கட்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் நமது அணிகலனாக அணிந்து கொள்ளலாம். நல்லதையே நினை, நல்லதே நடக்கட்டும். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிகட்டுகளாகவே இருக்கட்டும். வெற்றி பாதையில் கொண்டு உன்னை வெற்றியில் கொண்டு வந்து சேர்க்கட்டும். உன் வாழ்வில் இருள் சூழ்வதை நான் எப்பொழுதுமே அனுமதிக்க மாட்டேன் பிள்ளையே.
என்னுடைய ஒளி எப்பொழுதும் உன்னுடனோடும் உன்னுடைய குடும்பத்தாடும் உன்னுடைய உற்றார் உறவினரோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். தலையில் அதிகமாக பாரத்தை வைத்துக்கொண்டு நடப்பவர்களை விட மனதில் அதிகளவு பாரத்தை வைத்துக்கொண்டு நடப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் மிக அதிகமானவாகவே இருக்கிறார்கள். யார் ஒருவர் மற்றவர்களுடைய வாழ்வில் தலையிடாமலும் மற்றவர்களுடைய வேலையில் தலையிடாமலும் தன்னுடைய வேலை, தன்னுடைய குறிக்கோள் என்ன, வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நிதானமோடு நம்பிக்கையோடு